ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் அதாவது ரவுண்டு 2 ஃபஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸுக்குள்ளே ஏறத போட்டியை வச்சு அதுவும் வெள்ளை போர்டில் வந்துட்டு ஒரு சில பேர் வந்து வெள்ளை போர்டுக்காக நிற்பாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை போர்டு தான் அவருக்கு. மஞ்சள் போர்டு வந்து ஃப்ரீயாக போனாலும் நோ ஐ நீட் வெள்ளை போர்டு அப்படின்ற மாதிரி நிற்பார். அந்த மாதிரி பஸ்ஸை பிடிச்சி எல்லாம் ஏறி கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வந்து போராட்டத்துக்கு அப்புறமா இப்போ ரவுண்டு 2 ரவுண்டு 2 உள்ளே போய் பார்த்தா எல்லோரும் கண்ணை கட்டி விட்டாங்க. ஏற்கனவே இருட்டாக தானே இருக்குது, கண்ணை கட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து சேரை கவுத்து போட்டு வச்சுருக்காங்க. என்ன அடித்தட்டி ஐயோ அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக வந்து பிக் பாஸ் பயணம் தான். ஆனால் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு செப்டம்பர்லாம் முடிஞ்சு அக்டோபரில் அப்படியே மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி நம்ம எல்லோரும் என்கேஜ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு சம்திங் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரவுண்ட் 2 பற்றி எல்லோரும் கண்ணை கட்டி சேரை கவுத்து வச்சுருக்காங்க. அவங்க பஸ்ஸர் அடித்த உடனே வந்து டக்குன்னு இது பண்ணோமா அந்த சேருக்கு அடியில் தான் டோக்கன் இருக்கான். இனிமேல் வந்துட்டு அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறது, ஏன்னா நிறைய பேருக்கு பேர் வந்துட்டு கிட்டத்தட்ட 50 பேர் எப்படி பேரை ஞாபகம் வச்சுக்க முடியும்? அதனால் கீழே ஒரு டோக்கன் இருக்குது, அதை எடுத்து சொருவிப்பாங்க பொழுது. அதுக்கு வந்து ஒரு சில பேர்லாம் டப்புன்னு ஏறி உக்காந்துட்டாங்க. என்ன டோக்கன் வருதோ சேரு கிடச்சா போதும். ஒரு சில பேர் இல்லை எனக்கு 1ஆம் நம்பர் தான் வேணும், எனக்கு 2ஆம் நம்பர் தான் வேணும்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு ஒரு சில பேரில் இதுவாகி கடைசியில் வந்துட்டு பிளாக் கலரில் ட்ரெஸ்ஸு போட்டுருந்தாங்க. இப்போ ஒரு ஜென்ஸு ஒரு லேடி என்ன சண்டை போட்டு அச்சுப்பாங்க போடுது. ஆனால் வேறு வழி கிடையாது, பிக் பாஸ்ன்றது அப்படி தானே. அவங்களுக்கு தேவை சேரு கடியில் இருக்கிற அந்த டோக்கன், அது யாருக்குள்ள இருக்கோ அந்த மாதிரி. அவங்க முன்னாடி சேரை பூச்சாங்களா இல்லை இவர் பூச்சாரான்னு தெரில. ஆனால் அந்த ஜென்ஸ் வந்து உட்காந்துட்டப்பலே இவங்க செம்ம சண்டை போட்டாங்க. எனக்கு ஐ நீட் திஸ் காமன் மேன் டோக்கன் அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசியில் வந்துட்டு எல்லாம் உக்காந்து பயங்கரமான பிரச்சனைலாம் முடிஞ்சு எத்தனை பேர் செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. இதுக்கப்புறம் தான் வரும் போல இருக்குது. இன்னும் பயங்கரமாக அக்கப்போரா இருக்கையா. அதுலேயும் இந்த முனியம்மான்னு சொல்லிட்டு அவங்க அதுக்குள்ளே ட்ரெண்டிங்லாம் போயிட்டுருக்காங்க. அது இனிமேல் தான் வரும் போல இருக்குது. அதுக்குள்ளே இப்படியே நம்ம உத்து பார்த்துட்ருக்கோம் என்ன நடக்க போகுது பார்த்தா திடீர்னு பார்த்தா மாயா என்ட்ரி கொடுக்குறாங்க. என்ன மாயா வந்துட்டாங்க, ஆஹா மாயா அப்படின்ற மாதிரி ஒரு சில பேருக்கு இன்னுமே வந்திருக்கு. ஆனால் மாயா வந்து ஒரு கிளவரான ஒரு ஆள் தான். பட் இந்த எனக்கு தெரிஞ்ச இந்த சீசனில் வந்துட்டு இந்த காமன் மேன் சீசனில் ஒரு சம்பவம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாயாவோட என்ட்ரியும் ரவுண்ட் 2 முடிஞ்சுது. இதில் வந்துட்டு நிறைய பேர் உள்ளே வந்திருக்காங்க. இவங்க தாங்க வரணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கப்புறம் தான் அவங்களோட கேரக்டர்லாம் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அவங்களோட கேம் எப்படி அணுகுமுறை எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.